செல்வமணி எடிட்டா அவர்கள் மற்றும் நம்முடைய வட்டார தலைவர் மண்டல தலைவர் திரு ராஜன் அவர்கள் தலைமையில் இன்றைக்கு தூத்துக்குடி மாநகர பகுதியில் உள்ள பல்வேறு பொறுப்பில் இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பு, மாநகர பொறுப்பு, வட்ட தலைவர்கள் என்று பல்வேறு பொறுப்பில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த செயல் வீரர்கள் தங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைத்துக் கொள்கிறார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள நம்முடைய முரளிதரன் அண்ணன், அதுபோல ராஜன், சந்திரபோஸ் அவர்கள், எடிட்டா அவர்கள், மாநகர செயலர் அமைச்சர் நச்சி, அவைத்தலைவர் திரு செல்வராஜ் அவர்கள், துணை செயலாளர் திரு ஆரமான, மாநில பொறியாளர் அமைப்பாளர் தம்பி அன்பு அவர்கள், பகுதி கலை செயலர் தம்பி ரவீந்திரன் அவர்கள், தம்பி நிர்மல்ராஜ் அவர்கள், தம்பி சுரேஷ் அவர்கள் மற்றும் நம்முடைய மண்டல தலைவர் திரு பாலகுருசாமி, மாவட்ட உறுப்பினர் திரு கந்தசாமி உள்ளிட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள பல்வேறு பொறுப்பிற்கு வருகை தந்துள்ள அத்துணை பேரையும் நான் வருக வருக என வரவேற்கிறேன். நாம் எல்லாம் இணைந்து பணியாற்றுவோம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் நம்மளோடு இருந்து ஆனாலும் பொப்புக்கு பணி செய்வதாக நடித்துக் கொண்டிருந்தவங்கெல்லாம் இன்னைக்கு அவங்க ஒரு வழியில இருக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய நீங்கள் எல்லாரும் அவர்களும் உண்மையான காங்கிரஸ் தான் சொல்றாரு. அவங்க அத்தனை பேரையும் வருக வருக நாங்கள் இணைந்து பணியாற்றுவோம், மக்கள் பணியாற்றுவோம். என்னைக்கும் நம்ம மக்களோடு மக்களால் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நாம் எல்லாம் இணைந்து பணியாற்றுவோம் செய்தவர்கள் அத்தனை பேரும் என்பதை உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். நன்றி. இப்பொழுது நம்முடைய தூத்துக்குடி மாநகரிலிருந்து காங்கிரஸ் கட்சியினர் 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் முன்னாள் அமைச்சரும் வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளருமான மரியாதைக்குரிய ஈகாஜீவன் அவர்கள் முன்னிலையில் மாமன்றத்தினுடைய காங்கிரஸ் உறுப்பினர்கள் மற்றும் மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய அருமைக்குரிய சகோதரர் சந்திரபோஸ் அவர்கள் 5 முறை காங்கிரஸ் பேரியக்கத்தில் தொடர்ச்சியாக மாமன்ற உறுப்பினராக செயலாற்றி வருகின்றார். அதே போன்று அருமை சகோதரி எடிண்டா அவர்கள் 2 முறை மாமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று காங்கிரஸ் கட்சியிலே பணிபுரிந்து வந்தார்கள். எங்களுடைய தெற்கு மண்டலத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அருமை சகோதரர் எஸ்பி ராஜன் அவர்களும் காங்கிரஸ் கட்சியிலே ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸ் கட்சியில் பணியாற்றியவர். அதே போன்று எங்களோடு இன்றைக்கு இணைந்திருக்கின்ற மீனவர்களுடைய மாவட்ட தலைவர் மிக்கேல், அதுபோன்று அமைப்பு சாரா மாநில செயற்குழு உறுப்பினர் சாந்தி மேரி, விவசாய பிரிவுடைய மாநகர மாவட்ட தலைவர் பாலசுப்ரமணியன், மாவட்ட துணைத் தலைவர்கள் சின்னக்காலை, ஆசிராஜன், முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் வெங்கட் சுப்பிரமணியன், மேற்கு இளைஞர் காங்கிரசுடைய மண்டல தலைவி கமலாதேவி, அமைப்பு சாரா தொழிற்சங்கத்தினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் சாந்தி மேரி, இப்படியாக மாவட்ட செயலாளர் நாராயணசாமி, வார்டு தலைவர்கள் தூத்துக்குடி மாநகரில் மட்டும் 54 வார்டு தலைவர்கள் இருக்கிறார்கள். அதிலே 27 வார்டு தலைவர்கள் இன்றைக்கு அந்த கட்சியில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி இன்றைக்கு எல்லோருமாக நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே எங்களை இணைத்துக் கொள்கிறோம். இதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், அகில இந்திய காங்கிரஸ் தலைமை இன்றைக்கு தடமாறி சென்று கொண்டிருக்கின்றது. காங்கிரஸ் கட்சியினுடைய சித்தாந்தம், கொள்கைகளை புறந்தள்ளிவிட்டு சந்தர்ப்பவாத அரசியலில் இன்றைக்கு அகில இந்திய தலைமை ஈடுபட்டிருக்கின்றது. ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு 14 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்தியா கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி இணைந்து பணியாற்றினோம். 2 நாடாளுமன்ற தேர்தல்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். 2 நாடாளுமன்ற தேர்தலிலும் 40க்கு 40 என்ற அளவிலே மிகப்பெரிய வெற்றியை காங்கிரஸ் பேரியக்கமும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி பெற்றிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சந்தர்ப்பவாத அரசியலை முன்னெடுத்த காரணத்தினால் 2 அமைச்சர்கள் தருகிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கூட்டணியை முடித்துக் கொண்டு அவசரமாக இன்றைக்கு ஆளுகின்ற தாவேக்கோடு கூட்டணி அமைச்சதை இங்கே இருக்கின்ற உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள், நிர்வாகிகள் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே எங்களுடைய தாயுள்ளத்தோடு நீங்கள் காங்கிரஸிலிருந்து திமுகவிலே நீங்கள் இணையுங்கள்
இன்று எங்களுக்கு அழைப்பு விடுத்த அக்கா கீதா ஜீவன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று மாநகரத்தினுடைய செயலாளரான ஆனந்தர் சேரன் அவர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக தேர்தல் களத்திலே நாங்கள் எல்லாம் கீதா ஜீவன் அவர்களுடைய வெற்றிக்கு அயராது பாடுபட்டு கொண்டிருந்தோம். இந்த மாநகரத்திற்கு மாவட்ட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற சகாராஜ் என்பவரும் வடக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற பெருமாள் சாமி என்பவரும் கூட்டணியிலே இருந்து கொண்டு கட்சிக்கு துரோகம் செய்கின்ற வகையிலே உள்குத்து வேலையை இன்றைக்கு செய்து கொண்டிருந்தார்கள். அக்காவிடம் ஏராளமான பணத்தை பெற்றுக்கொண்டவர் தான் ஸ்டெர்லைட் ஆதரவாக இருக்கின்ற வடக்கு மாவட்ட தலைவர் பெருமாள் சாமி. அப்படிப்பட்ட நபர் வடக்கு மாவட்டத்துக்கும் தூத்துக்குடி மாநகருக்கும் சம்பந்தமே கிடையாது. இருந்தால் கூட தூத்துக்குடியிலே அவர் எனக்கும் ஆதரவாளராக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் இங்கு தலையிட்டு பணத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டு தேர்தல் முடிவுக்கு பின்பு பத்திரிகையாளர்களிடம் பேட்டி கொடுக்கின்ற போது நாங்கள் கூட்டணியிலே இருந்தாலும் கூட நாங்கள் தாவேக்காக தான் வாக்களித்தோம் என்று சொன்னார்கள். இப்படியெல்லாம் ஒரு மாவட்ட தலைவர் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியிலே இருக்கிறார் என்று சொன்னால் மிகப்பெரிய வெட்கக்கேடு. ஏனென்று சொன்னால் நான் 36 ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சியிலே பயணித்திருக்கின்றேன். 9 ஆண்டு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநகர மாவட்ட தலைவராக பணியாற்றிட்டு இருக்கின்றேன். அதே போன்று அண்ணன் சந்திரபோஸ் அவர்கள், எடிண்டாக்கா அவர்கள், ராஜன் அவர்கள் எல்லோருமே நாங்கள் நீண்ட காலம் காங்கிரஸ் கட்சியிலே பணியாற்றியவர்கள். கூட்டணி தர்மத்திற்கு உண்மையாக நேர்மையாக நாங்கள் இணைந்து பணியாற்றினோம். ஆனால் அவர்கள் எல்லாம் கூட்டணிக்கு எதிராக கூட்டணியிலே இருந்து கொண்டு தாவேக்காவை ஆதரித்தவர்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிந்தது. தலைமையிடம் நாங்கள் இது குறித்து புகார் அளித்தோம். இருந்தாலும் தலைமை கண்டுகொள்ளவில்லை. எனவே உண்மையான காங்கிரஸ்காரர்களே நாங்கள் இன்றைக்கு திமுகவிலே நாங்கள் இணைத்து கொண்டோம். மாவட்ட தலைவர் பதவி நியமனம் செய்யும்போது கூட காங்கிரஸ் கட்சி என்ன சொன்னது என்று சொன்னால், தொண்டர்களுடைய கருத்தை அறிந்து நாங்கள் மாவட்ட தலைவர் பதவியை நியமனம் செய்கிறோம் என்று சொன்னார்கள். பெரும்பாலான நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்களுடைய பெயர் வேறு ஒரு பெயரை சிபாரிசு செய்தாலும் கூட இன்றைக்கு மாநகரத்தினுடைய தலைவராக சகாராஜ் அவர்களை நியமித்திருக்கிறார்கள். அவர் கடந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சியில் எந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்கவில்லை. 8 ஆண்டுகள் ஒதுங்கி இருந்தவரை அழைத்து இன்றைக்கு மாவட்ட தலைவர் பதவி வழங்கியிருக்கிறார்கள். ஆக நாங்கள் எல்லோரும் வெளியேறுவதற்கு காரணம் 2 மாவட்ட தலைவர்களுடைய செயல்பாடும் முக்கிய காரணம், தலைமையும் காரணம். ஆகவே நாங்கள் எல்லோரும் இன்று காங்கிரஸ் கட்சியில் இணைந்து தலைவர்களோடு முன்னாள் அமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளருமான அக்கா கீதா ஜீவன் தலைமையிலே நாங்கள் எங்களை இணைத்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம், மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அது சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா காங்கிரஸ் கட்சி ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் இன்னைக்கு முன்னெடுக்காங்க. ஏன்னா இன்னைக்கு சொல்கிறாங்க 59 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் அமைச்சரவையில் பங்கேற்றுக்கோன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் இவ்வளவு தொண்டர்கள் அந்த கட்சியிலேருந்து விலகுறாங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதனால் காங்கிரஸ் கட்சி கல்லாப்பட்டி காங்கிரஸ் என்று சொன்னது எந்த தவறு. அவங்க பொதுவாக களத்துக்குள்ளே வர்ற ஆட்களே கிடையாது. இப்போ அந்த அறிவித்திருக்கிற மாவட்ட தலைவர் பெருமாள் சாமி தான் அந்த கருத்தை சொன்னார். அவர் களத்துக்கு போராடுற நிலையில் அவர் கிடையாது. அவர் வாய் சொல்லி வீரர். அவர் வாய் தான் பேசுமே தவிர செயல் பேச